إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني دينك اللهم علمني دينك وفقهني في شريعتك اللهم علمني تأويل كتابك ومعانيه وحكمه ومواعظه ونصائحه اللهم علمني القول البليغ والحكم الرشيد واللسان الفصيح والعلم المفيد اللهم زدني علما وفهما اللهم زدني علما وفهما ووعيا اللهم فهمني اللهم فهمني اللهم أسألك فهما وتفهيما وتعلما وتعليما وشرحا وتشريحا اللهم يسر بك أستعين اللهم اغفر لجميع العلماء الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم اللهم اغفر لنا ولهم ولجميع المؤمنين والمؤمنات اللهم يسر கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் அல் குர்ஆனுடைய விரிவுரை வகுப்பை தொடர்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு இன்று எளிதாக்கி தந்தான். இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை அல்லாஹ்வுடைய அருளால் வாரத்தில் 2 முறையாவது, குறிப்பாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தில் இந்த வகுப்பை நாம் தொடருவோம். ஏதாவது பயணத்தின் காரணமாக வேறு சில முக்கியமான மார்க்க நிகழ்ச்சிகளின் காரணமாக வகுப்புகள் முன்பின் ஆகுமேயானால் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வியாழக்கிழமையிலாவது அந்த வகுப்பை நாம் நிறைவேற்றி குறைந்தது வாரத்திற்கு 2 நாட்களாவது இந்த வகுப்பை கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்வோம். உங்களுடைய இஹ்லாஸான நல்ல துஆக்கள் மிக மிக அவசியம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வகுப்பிலே ஆர்வம் இருக்கிறதோ அந்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இந்த வகுப்பை தொடர்வதை நடத்துவதை அல்லாஹு தஆலா எளிதாக்கி கொடுப்பார். ஆமீன். கவனிங்க, நாம் இப்போது படித்துக் கொண்டிருப்பது சூரத்து தீன் வத்தீனி வஸ்ஸைத்தூனி வதூரி சீனீன் என்று ஆரம்பமாகக்கூடிய அந்த அற்புதமான சூறாவை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூறால கவனிங்க, நாம் 6வது வசனத்தில் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் என்ற அந்த பகுதி வரை சென்ற அமர்விலே பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் இமாம் தபரி என்ன சொன்னார்கள், இமாம் இப்னு கசீர் என்ன சொன்னார்கள், இமாம் குர்துபி என்ன சொன்னார்கள் என்ற பல விளக்கங்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று ஆதரவு வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பழைய வீடியோக்களை எல்லாம் எவ்வளவு விரைவாக முடியுமோ உங்களுக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் சரி செய்து அனுப்பி தருவோம். ஏற்கனவே அநேகமாக வல்லைலி இதா யக்ஷா அல்லது சூரா துஹா வரை அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு நம்முடைய darulhuda.net முஃப்தி உமர் ஷரீஃப் காசிமி அந்த யூடியூப் பக்கத்திலே எல்லாமே பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது. பிளேலிஸ்டிலே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பார்த்து அது போன்று பகிர்ந்து நீங்களும் பயன்பெற்று மக்களையும் பயனடைய செய்யுங்கள். சரி, சுருக்கமாக நம்ம இந்த வசனத்தை இந்த சூறாவை நம்முடைய சிந்தனையில் ஒருங்கிணைப்பதற்காக வேண்டி கவனிங்க. அல்லாஹு தஆலா தீன் மீது சத்தியம் செய்தான், அத்தி மரத்தின் மீது அல்லது அத்தி பழத்தின் மீது, வஸ்ஸைத்தூன் ஜெய்தூன் மரத்தின் மீது அல்லது ஜெய்தூன் பழத்தின் மீது, பிறகு சீனாய் மலை மீது அல்லாஹ் சத்தியம் செய்தான். பிறகு உலக மக்களுக்கெல்லாம் அங்கே யாரெல்லாம் வருவார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மக்கா நகரத்தின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். சத்தியம் செய்து மனிதனை மிக அற்புதமாக நாம் படைத்திருக்கிறோம், மிக சிறப்பான வகையிலே நாம் படைத்திருக்கிறோம்.
என்று கூறிவிட்டு, அவ்வளவு ஒரு பெரிய அற்புதமான மனிதனாக இருந்தாலும் அவன் ஒரு படைப்பு தான். அவனுக்கு மரணம் இருக்கிறது. அந்த மரணத்திற்கு முன்பு நாம் அவனை ஒரு பலவீனமான நிலைக்கு கொண்டு வருவோம் என்பதை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். இந்த அஸ்பல சாஃபிலின் என்பதற்கு தான் நம்ம நீண்ட ஒரு விளக்கங்கள் பார்த்தோம். இந்த அஸ்பலு சாஃபிலின் என்பது மனிதனுடைய வயோதிகத்தின் இறுதி நிலையை குறிக்கிறதா, அல்லது நாளை மறுமையில் நரகத்தில் மனிதன் தள்ளப்படும் போது இருக்கக்கூடிய நிலையை குறிக்கிறதா என்று மாறுபட்ட பல கருத்துக்களை தஃசீரில் பார்த்தோம். அதில் இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கருத்து தான் நம்ம எப்போதும் முற்படுத்துவோம். காரணம் என்ன? அவர்கள் அரபி மொழியிலே அவர்களுக்கு பின்னால் வந்த மார்க்க அறிஞர்கள் புலமை பெற்றதை விட மிக மிக மிகப்பெரிய கல்வி புலமை பெற்றவர்கள். அதற்கு மேலாக சஹாபாக்கள் தாபிஈன்களிடமிருந்து அறிவிக்கப்பட்ட விதிமுறைகளை கோர்வை செய்து மனப்பாடம் செய்து அவற்றை பரிசீலனை செய்து அவற்றில் எந்த கருத்து மிக ஆதாரபூர்வமானது, மிக பொருத்தமானது என்பதை ஆய்வு செய்து முடிவெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திறமையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதனால அவர்களுடைய அந்த கருத்தை நம்ம முன்வைப்போம். சரிங்களா? இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த மாதிரி தான் இருந்தாலும் கூட அவர்கள் இமாம் தபரி அவர்களுக்கு ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தவர்கள். சரிங்களா? அதனால சில நேரங்களில் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா இமாம் தபரியுடைய கருத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தை தேர்ந்தெடுத்திருந்தாலும் நாம் இமாம் தபரியுடைய கருத்து தான் தேர்ந்தெடுப்போம். காரணம் என்னவென்றால், நம்முடைய பார்வையில் நாமும் இமாம் இப்னு கஸீர் சொன்னதையும் அவர் தேர்ந்தெடுத்த கருத்துக்கு அவர் விளக்கம் சொன்னதையும், இமாம் தபரி தேர்ந்தெடுத்த கருத்துக்கு இமாம் தபரி சொன்ன விளக்கத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, என்னுடைய ஒரு சின்ன சிற்றறிவில் இமாம் தபரி சொன்ன கருத்து, இமாம் தபரி சொன்ன விளக்கம் அவர்கள் தேர்ந்தெடுத்த கருத்துக்கு ரொம்ப பிரமாதமாக குர்ஆனோடு மிகவும் ஒத்து போகக்கூடியதாக இருக்கிற காரணத்தினால நான் எப்போதுமே அவங்க பக்கம் தான் சாய்வேன். சரிங்களா? ரப்பி ஜித்னி இல்மா. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய உயர்ந்த முன்னோர்களின் பக்கம் சாய்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க்கத்தில் நமக்கு பாதுகாப்பு பின்னால் வந்தவர்களின் பக்கம் நம் சாய்வதை விட. சரிங்களா? அல்லாஹுமே ரப்பி ஜித்னி இல்மா. அந்த அடிப்படையில் இந்த அஸ்பலு சாஃபிலின் என்பது இந்த உலகத்தில் மனிதனுக்கு வயோதிகத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலவீன நிலை என்பதை இமாம் தபரி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். சரியா? அப்போ இது எதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த இடத்துல இப்படி சொல்றான்? மனிதனே, இப்ப இருக்கக்கூடிய உடல் வலிமையை வைத்து, உடல் திரகாத்திரத்தை வைத்து நீ என்ன பெருமைப்படுகிறாய்? நீ எப்படி என்னை மறுக்க முடியும்? என்னுடைய அத்தாட்சிகளை நீ எப்படி மறுக்க முடியும்? உன்னுடைய அறிவினால், உன்னுடைய திறமையினால், உன்னுடைய உடல் வலிமையினால் நீ எந்த காலம் வரை வாழ்ந்து விட முடியும்? காலங்கள் சுழல சுழல, இரவும் பகலும் சுற்றி வர கண்டிப்பாக நீ வயோதிகத்தை அடைவாய், பிறகு மரணத்தை நீ சந்தித்தே தீருவாய் என்று அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு அங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறான். அதுபோக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவனை அல்லாஹு தஆலா அத்தகைய ஒரு மோசமான ஒரு நிலையிலிருந்து பாதுகாப்பான். அப்படியே அந்த மூமின் அந்த நிலைக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்கள் வாலிபத்தில் செய்து கொண்டிருந்த அந்த நற்கூலியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பான். சரியா? அப்ப இந்த மாதிரி நம்ம இந்த வசனத்தினுடைய கருத்தை பொருத்தி பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா பொருந்தது. சரிங்களா? அதுல நமக்கு எந்த விதமான ஒரு குழப்பமுமே நமக்கு அங்க நிக்கல. அதனால அடுத்த கருத்தும் அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய இடத்துல அது ஒரு ஏற்றமான கருத்தா இருந்தாலும் அதை விட சிறந்த கருத்தாக நம்ம இதை ஏற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். பொதுவா இன்றைக்கு பெரிய பெரிய மதரசாக்கள்ல, ஈவன் நீங்க மதீனா யூனிவர்சிட்டிக்கு போனா கூட, மக்கா உம்முல் குரா யூனிவர்சிட்டிக்கு போனா கூட, இன்றும் அங்க தஃப்சீர் பாடங்கள் இப்ப நாம் உங்களுக்கு நடத்துற மாதிரி நடத்த மாட்டாங்க. உஸ்தாது வருவாரு, ஒரு ஆயத்துக்கு சில விளக்கங்களை அவர் எடுத்துட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா இன்னென்ன தஃப்சீரை நீங்க பார்த்துக்குங்க, புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரின்னு சொல்லிட்டு அவரு நீங்க படிக்க வேண்டிய கிதாபுகளுடைய ரெஃபரன்ஸை மட்டும் சொல்லிட்டு அவர் போயிட்டே இருப்பார். அதனால உங்களுக்கு ஒரு அரபி மதரசால, ஒரு பெரிய பெரிய அரபு நாடுகளுடைய பல்கலைக்கழகங்கள்ல நடத்தப்படாத ஒரு கல்வி வகுப்பை அல்லாஹ்வுடைய அருளால, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கினால உங்களுக்கு நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா செய்த மாபெரும் அருள் என் மீதும் உங்கள் மீதும். அதனால தயவு செய்து இந்த வகுப்புகளை யார் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்.
தங்கத்தின் வெள்ளியின் குவியல்கள் கிடைப்பதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் நான் பெருமைக்காக சொல்லலை. அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் சொல்ற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனால புரிந்தவர்களுக்கு புரியும், புரியாதவர்களுக்கு நம்ம அல்லாஹ் தான் புரிய வைக்கணும். விஷயத்துக்கு வாங்க. 6வது வசனம், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். இப்போது நாம் பார்க்கக்கூடிய பகுதி இந்த ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். இல்லா தவிர, அல்லதீன எவர்கள் ஆமனு நம்பிக்கை கொண்டார்கள், வ அமிலு இன்னும் செய்தார்கள், அஸ்ஸாலிஹாத் நல்ல காரியங்களை நல்ல அமல்களை, ஃபலஹும் ஆக அவர்களுக்கு இருக்கும், அஜ்ருன் கூலி வெகுமதி. அது எப்படிப்பட்ட வெகுமதி? கைரு மம்னூனின் குறைவில்லாத குறைக்கப்படாத கூலி அவர்களுக்கு உண்டு. சரியா? இப்போ நம்ம தஃப்சீருக்குள்ளார போவோம், கவனிங்க. சில பேருக்கு நம்ம வகுப்பு எனக்கு ஈவன் உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட வகுப்பு நான் நிறுத்த மாட்டேன், அல்லாஹ்வுக்கு தெரியும். அதே போல் என்னுடைய உலக தேவைகளுக்காக வேண்டியோ குடும்ப தேவைகளுக்காக வேண்டியோ வகுப்பை நிறுத்த மாட்டேன், அல்லாஹ் மிக அறிஞ்சவன். மார்க்க விஷயங்களுக்காக வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள், பயான் நிகழ்ச்சிகள், கல்வி நிகழ்ச்சிகள் இருந்தால் மட்டும்தான் வகுப்பை நம்ம நிறுத்துவேன். அப்படி இருந்தும் கூட இந்த குரூப்பில் உள்ள சிலருக்கு அந்த வகுப்பு இந்த குரூப்பில் தொடர்ந்து இருக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னமோ வாட்ஸ்அப்பில் இந்த குரூப்பில் இருக்கிறத அவங்க தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உடனே லெஃப்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் மிக அறிஞ்சவன், என்ன காரணமோ அதனால். சரிங்களா? அது சில நேரங்களில் நமக்கு சங்கடமாகவும் இருக்குது. இவ்வளவு நல்ல விஷயங்களை தொடர்ந்து நம்ம பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். எந்த வகையிலுமே என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை நம்முடைய குரூப்புகளில் பகிர்வதே கிடையாது. சரியா? எதை கொண்டு உங்களுக்கு உங்களுடைய ஆகிரத்துக்கு உங்களுடைய இல்முக்கு பலன் உள்ளதாக இருக்குமோ அதை மட்டும்தான் நம்ம குரூப்பில் தொடர்ந்து பகிர்வோம். சரிங்களா? ஈவன் நம்முடைய மற்ற செய்யக்கூடிய நல்ல காரியங்களை கூட நம்ம இதில் பகிர்வது கிடையாது. குறிப்பாக மார்க்க இல்முகளை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே தவிர வேறு எதையுமே நம்ம இதில் பகிர்வது கிடையாது. அப்படி இருந்து கூட சில பேருக்கு அது சிரமமாக இருக்குது. அல்லாஹ் மிக அறிஞ்சவன். சரி, விஷயத்துக்கு வாங்க. ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹுமே யஸ்ஸர். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். எங்களுக்கு இதற்கு பாருங்க, இஹ்தலஃபு ஃபீ கௌலிஹி தஆலா கைரு மம்னூன். அவர்களுக்கு கூலி உண்டு, கைர மம்னூனான கூலி. கைரு மம்னூன் என்றால் என்ன? கைர் என்றால் இல்லை. கைரில் மக்தூபி வருகிறது அல்லவா, குர்ஆன்ல நிறைய இடத்துல வந்துகிட்டே இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம்ல, அதே போல லா இலாஹ கைருல்லான்னு சொல்லலாம். இந்த கைருங்கிற வார்த்தை நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல வந்துகிட்டே இருக்கும். அகைர் அல்லாஹி அப்கி இலாஹன், அந்த மாதிரி. கைர் என்றால் இல்லை, தவிர, வேறு வேறு அப்படின்னு அர்த்தம். நம்ம முன்னாடி நம்முடைய மார்க்க அறிஞர்களும் அதே போல் நம்முடைய முந்தைய முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களை சொல்லும்போது கைர் கூட்டம் அப்படிம்பாங்க. சரிங்களா? அதாவது முஸ்லீம் அல்லாதவர், கைரு முஸ்லீம் என்பதை அதை சுருக்கமாக்கி கைருங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்துவாங்க. ஃபகால பஅதுஹும், இந்த கைரு மம்னூன் என்பதற்கு அறிஞர்களில் சிலர் கூறுகின்ற கருத்தாவது, மஅனாஹு லஹும் அஜ்ருன் கைரு மன்கூஸின், குறைவில்லாத குறைக்கப்படாத கூலி அவர்களுக்கு உண்டு. அந்த கூலியில எந்த குறைவும் அல்லாஹ் செய்ய மாட்டான். வாலிபத்தில் என்ன அமல் செய்து கொண்டிருந்தாரோ வயோதிகத்தை அடைந்த காரணத்தினால அவருடைய அமல்கள் குறைந்து விட்டாலும் அல்லது அமல்கள் நின்றே விட்டாலும் கூட அல்லாஹு தஆலா அவருடைய கூலியை குறைக்க மாட்டான். வாலிபத்தில் அவர் செய்து கொண்டிருந்த அமல்கள், எத்தனை நோன்பு வைத்தாரு, எவ்வளவு இபாதத்து பண்ணாரு, அதை தொடர்ந்து அப்படியே அல்லாஹு தஆலா அவருடைய வயோதிகத்தில் தள்ளாடக்கூடிய அந்த வயதுல எவ்வளவு காலம் படுத்த படுக்கையா இருந்தாலும் சரி, அவருடைய தொழுகைகள், அவருடைய நோன்புகள், அவருடைய இன்னும் என்னென்ன அமல்கள் செய்து கொண்டிருந்தாரோ எல்லா கூலியும் அவருக்கு குறைவில்லாமல் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சரியா? இந்த கருத்தை யார் சொல்றா? கவனிங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள். கவனிங்க. அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஃபீ கௌலிஹி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன் ஐ கைரு மன்கூஸின். சரி, அடுத்து வேறு சில தாபிஇ அறிஞர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வகால ஆகருன் பல் மஅனாஹு கைரு மஹ்சூபின்.
கணக்கிடப்படாத கூலிகள், அதாவது கவுண்ட் பண்ண முடியாத, அதை எண்ணி பார்க்க முடியாத கூலிகள் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அல்லது நாம் நினைத்து பார்க்க முடியாத, ஹசப யஹ்சிபு என்று வைத்தா நாம் நினைத்து பார்க்க முடியாத, ஹசிப என்று வைத்தா கணக்கு பார்க்கறது. அப்ப கணக்கும் பார்க்க முடியாது, நம்ம நினைத்தும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கூலிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமா வந்தாலும் இமாம் தபரி கடைசியில சொல்லுவாங்க, இதுல முன்னாடி நாம் இப்னு அப்பாஸுடைய கருத்து சொன்னோம் அல்லவா, அது ரொம்ப ஏற்றமான கருத்து. காரணம் என்ன? மொழியும் அதற்கு சான்றாக இருக்கிறது என்ற காரணத்தினால. கவனிங்க, இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பல அறிவிப்புகள்ல இந்த கைரு மம்னூன் என்பதற்கு கைரு மஹ்சூப் என்ற விளக்கம் சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அன்-நஹஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் கைரு மம்னூன் என்பதற்கு கைரு மஹ்சூப் என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள். அடுத்து இது இரண்டாவது கருத்தா. மூன்றாவது கருத்து, وقد قيل إن معنى ذلك فلهم أجر غير مقطوع. கவனிங்க, இப்படியும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கைரு மம்னூன் என்பதனுடைய பொருளாவது கைரு மக்தூ ஆகும். அதாவது துண்டிக்கப்படாத, அதாவது நிறுத்தப்படாத, அந்த கூலி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த கூலி முடிவுறாத, நிறுத்தப்படாத கூலிகள் அவர்களுக்கு உண்டு. துண்டிக்கப்படாத, அதாவது நிறுத்தப்படாத, முடிவுறாத அப்படின்னு நம்ம அர்த்தம் வைக்கலாம். இப்படி மூன்று விதமான பொருள்களை அறிஞர்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அதில் இமாம் தபரி என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் யர்ஹமுஹு, வ அவுலல் அக்வாலி ஃபீ ذلك بالصواب. இந்த கூற்றுகளிலேயே சரியாக இருப்பதற்கு மிக பொருத்தமான கருத்தாவது. இங்கேயும் பாருங்க, இமாம் தபரி அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு பணிவான வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த அறவேக்காடு முட்டாள்கள் மாதிரி தங்களுக்கு ஏதாவது ஒன்று புரிந்து விட்டது என்று சொன்னா உடனே அதுதான் சரி, மற்றவங்க கருத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க அப்படின்னு பேசுறாங்க பாருங்க. அந்த அப்படி கிறுக்குத்தனமான பேச்செல்லாம் இருக்காது. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. சொற்களில் கருத்துகளில் சரியாக இருப்பதற்கு மிக நெருக்கமான கருத்தாவது. அப்ப மற்ற கருத்து சரிதான், ஆனா ரொம்ப நெருக்கமானது என்று பார்த்தால் அவங்களுடைய ஆய்வுல அவங்க சொல்றாங்க, கௌலு மன் கால ஃபலஹும் அஜ்ருன் கைரு மன்கூஸ். இந்த கைரு மம்னூன் என்பதற்கு கைரு மன்கூஸ் என்ற பொருள் சொன்னார்கள் அல்லவா, அந்த கூற்று ரொம்ப ஏற்றமானதாக இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? ஐ கமா கான லஹு ஐயாம ஸஹ்ஹதிஹி வ ஷபாபிஹி. அதாவது அவருடைய ஆரோக்கியமான காலத்திலும் அவருடைய வாலிப காலத்திலும் அவருக்கு எப்படி நன்மைகள் கிடைத்தனவோ அவருடைய அமல்களுக்கு, அவர் இப்போது வயோதிகத்தை அடைந்து விட்டாலும் அதனால் அவர் அமல் செய்ய முடியாமல் ஆகிவிட்டால் அவருக்கு அந்த கூலிகள் குறைக்கப்படாமல் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்லிட்டு, وهو عندي من قولهم جبل منين إذا كان ضعيفا ومنه قول الشاعر أعطوا هنيدة يحدوها ثمانية ما في عطائهم من ولا سرف يعني أنه ليس فيه نقص ولا خطأ. அப்ப அரபி மொழியில இந்த மணீன் என்பது இந்த அரபுகளுடைய வாக்கியங்களையும் அதே போல இந்த அரபி கவிதையிலையும் நக்ஸ், அதாவது குறைந்து விடுதல், குறைக்கப்பட்டு விடுதல் என்ற பொருள்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே பொருள்ல அல் குர்ஆனிலையும் நாம் அந்த பொருளை கையாளுவது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதற்கு மேலாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் இந்த கருத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். சரியா? அடுத்து இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள் அதையும் கொஞ்சம் பார்ப்போம். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வகால பஅதுஹும் ثم رددناه اسفل سافلين اي الى ارذل العمر. இமாம் தபரியை சுட்டி காட்டுறாங்க. சில அறிஞர்கள் அஸ்ஃபலு சாஃபிலின் என்பதற்கு தள்ளாடக்கூடிய வயது, முதிர்ந்த கடுமையான பலவீனத்தை தள்ளக்கூடிய முதிர்ச்சியான வயது என்ற கருத்தை சொல்றாங்க என்று சொல்லிட்டு, இது ரூபிய ஹாதா இப்னு அப்பாஸின் வ இக்ரிமா, இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அதே போல இக்ரிமாவின் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. قال இக்ரிமா மன் ஜமஅ القرآن لم يرد الى ارذل العمر. யார் குர்ஆனை தொடர்ந்து பேணுதலாக ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருக்கிறாரோ, குர்ஆனை மரணம் செய்கிறாரோ, அவருக்கு இத்தகைய ஒரு தள்ளாடக்கூடிய ஒரு வயதில் அவர் கொண்டு போய் சேர்க்கப்பட மாட்டார். அல்லாஹ் தஆலா அவரை அந்த மாதிரி நினைவுலாம் இழந்து தான் என்ன செய்யறோன்னு தெரியாத ஒரு நிலைமைக்கு மோசமாகறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு வயதிற்கு அல்லாஹ் தஆலா அவர்களை தள்ள மாட்டான். வைத்திருந்தா கடைசி வரைக்கும் ஆரோக்கியமா அல்லாஹ் வைத்திருப்பான்.
அவங்களுடைய நினைவாற்றலோட, இல்லை என்றால் அல்லாஹ் எப்போது அவர்களை உயிர் கைப்பற்றுவானோ அப்போது கைப்பற்றிக் கொள்வான் என்று சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்றாங்க, வக்தார தாலிக இப்னு ஜரீர் தபரி ரஹிமஹுல்லா. இப்னு ஜரீர் என்பது இமாம் தபரிக்கு சொல்லப்படக்கூடிய அது பேர், முஹம்மது இப்னு ஜரீர். சரிங்களா, அபு ஜாஃபர் தபரின்னு சொல்லுவாங்க, முஹம்மது இப்னு ஜரீர் அவங்களுடைய பேர். இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா இந்த கருத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு, ஆனால் எனக்கு அந்த கருத்து அவ்வளவு உகப்பான கருத்தா தெரியல என்பது அடுத்த வரியில் சொல்றாங்க, வலவுகான ஹாதல் முராது லமா ஹஸுன இஸ்திஸ்னாஉல் முஃமினீன மின் தாலிக். இந்த கருத்து தான் சரியான கருத்து என்று இருக்குமே, ஆனால் அப்ப எப்படி அல்லாஹ் தஆலா இல்லல்லதீன ஆமனு என்று பிரிப்பான்? ஏனென்றால் அன்னல் ஹரம கத் யுஸீபு பஅதஹும், இந்த தள்ளாடக்கூடிய வயோதிகம் என்பது மூமின்களில் சிலருக்கும் ஏற்படத்தானே செய்கிறது. வ இன்னமல் முராது மாதகரனாகு. அதனால நாம் நாடக்கூடிய கருத்து இந்த இடத்துல என்னவென்றால், ஏற்கனவே நம்ம சொன்னது, அதாவது அஸ்ஃபலு சாஃபிலின் என்பது நரகத்துடைய நிலையை சுட்டி காட்டக்கூடிய கருத்து என்று நாம் எடுப்பது. இவ்வாறு இமாம் இப்னு கஸீர் சொல்றாங்க. புரியுதுங்களா? நம்ம ஏன் இந்த கருத்தை எடுக்கல, அதுக்கும் நம்ம உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டோம். ககௌலிஹி வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ரின் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி இருப்பதை போல இந்த இடத்திலே நம்ம விளங்குறது பொருத்தமாக இருக்கும் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள். வ கௌலுஹு ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். இங்கேயும் பாருங்க, இமாம் தபரி ரஹிமஹுல்லா தேர்ந்தெடுத்த கருத்து இமாம் இப்னு கஸீர் தேர்ந்தெடுக்கல. ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் அவர்கள் ஒரு கல்வியினுடைய ஒரு தரத்தை எட்டும் பொழுது அவர்களுக்கு என்று ஒரு தேர்வு இருக்கும், அதுல நம்ம குறை சொல்லக்கூடாது. இமாம் இப்னு கஸீர் என்ன கருத்தை தேர்ந்தெடுக்கின்றார்கள், கைரு மக்தூஇன், அதாவது முடிவுறாத, நிறுத்தப்படாத, துண்டிக்கப்படாத கூலி அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹும்ம யஸ்ஸிர் ஜித்னி இல்மா. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நம்ம ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். சரிங்களா, ஓரளவுக்கு இதை ஃபுல்லாக நம்ம படிச்சிட்டோம். இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சகோதரிகள் மறந்துருப்பாங்க, ஒரு தடவை நினைவூட்டிக்கிறதுனால தப்பு கிடையாது. இமாம் குர்துபி அவங்களும் இமாம் தபரி சொல்ற கருத்தை தான் முன்னிலைப்படுத்துவாங்க. சரியா, கௌலுஹு தஆலா இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். கௌலுஹு தஆலா இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நம்பிக்கை கொண்டு நன்மைகளை நற்காரியங்களை செய்தவர்களை தவிர, فإنه تكتب لهم حسناتهم, அவர்களுக்கு அவர்களுடைய நன்மைகள் தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். وتمحى عنهم سيئاتهم, அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். قاله ابن عباس, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா வ அன்ஹும் இந்த கருத்தை கூறுகிறார்கள். قال, அவர்கள் என்ன சொன்னார்கள், وهم الذين أدركهم الكبر, அல்லது أدركهم الكبر لا يؤاخذون بما عملوه في كبرهم சொல்கிறார்கள். அதாவது மிக வயது முதிர்வை எட்டிவிட்டவர்கள், அந்த வயது முதிர்வுல தான் என்ன செய்கிறோம் என்ன செய்யவில்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த நிலையில் அவர்கள் சென்று விடுவார்களானால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்காக அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் விடக்கூடிய செயல்களுக்காகவும் அவர்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம், தொழுகையை 5 நேர தொழுகையை நேரத்தில் தொழுகணும். அந்த மாதிரியான ஒரு வயது வரும் பொழுது அவங்க தொழுதுருக்கவே மாட்டாங்க, தொழுதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. யாராவது சொன்னா நீங்க தொழுகுன்னு சொன்னா இல்லையே நான் தொழுதுட்டேனே அப்படிம்பாங்க. அது எதனால? பலவீனத்தினால் மறதி ஏற்பட்டு விட்டது. சரியா? ஸோ அதனால அல்லாஹு தஆலா இப்போது அவர்களை அறவே குற்றம் பிடிக்கவே மாட்டான். இது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள். சரிங்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடமிருந்து அறிஞர் ضحاك ரஹிமஹுல்லாஹ் அறிவிப்பதாவது, قال إذا كان العبد في شبابه كثير الصلاة كثير الصوم والصدقة. நல்ல கவனிங்க, இதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அடியான் தன்னுடைய வாலிபத்திலே, இதா கான அப்து ஃபீ ஷபாபிஹி, அடியான் தன்னுடைய வாலிபத்திலே, கசீர ஸலாத்தி, அதிகமாக தொழக்கூடியவனாக, அதிகமாக சட்டி ஊற்றுவன் கிடையாது, கசீர ஸியாமி, அதிகமாக நோன்பு வைப்பவனாக, வஸ்ஸதகதி, தர்மம் கொடுப்பவனாக. அப்ப வாலிப காலத்துல என்ன செய்யணும்? நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? மறுமைக்காக, தன்னுடைய வயோதிகத்துக்காக அமல்களை அதிகம் செய்தார்கள். நம்ம என்ன செய்யறோம்? வாலிபத்துல காசு சம்பாதிக்கணும், ஊரை சுத்தணும், சொத்து சேர்க்கணும், வயோதிகத்துல நம்ம பார்ப்போம்னு சொல்லி. எப்படி வயோதிகத்துல? அதுவும் நம்முடைய முன்னோர்களுடைய வயோதிகத்தை விட நம்முடைய வயோதிகம் ரொம்ப சீக்கிரமா நமக்கு வந்துடுது. அதுவும் நம்முடைய முன்னோர்கள்
தள்ளாடக்கூடிய 90 வயசுக்கு மேல அவர்களுக்கு ஏற்பட்ட பலவீனம் இன்று நமக்கு 30 வயதிலிருந்து 40 வயதிலிருந்து அப்படியும் அறவே இல்லை என்றால் கண்டிப்பா 50 வயதிலிருந்து அந்த பலவீனம் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதனால 40 வயதை தாண்டினாலே மருந்து டப்பாவோட தான் நம்ம வாழ முடியும். மருத்துவரிடத்துல போய் மருந்தை வாங்கினாதான் நம்ம ஓரளவுக்காவது ஜீவிக்க முடியுங்கிற நிலைமைக்கு நாம் வந்துவிட்டோம். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நாம் நம்முடைய உடல்களையும் வீணாக்கி கொண்டோம். ஈமான வீணாக்குறது சொல்லவே தேவையில்லை. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், அல்லாஹ் தான் நம்மளை கரை சேர்க்கணும். சரி, என்ன செய்தி சொல்ல வருகிறார்கள்? வாலிபத்தில் அடியான் அதிகம் தொழக்கூடியவனாக, நோன்பு வைப்பவனாக, தர்மம் செய்பவனாக இருப்பானே ஆனால் வாலிபத்தில் அவர் செய்த அமல்களை செய்ய முடியாத பலவீன நிலைக்கு அவர் வந்துவிட்டால் அஜ்ரல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல லஹு மா கான யஅமலு ஃபீ ஷபாபிஹி, அவர் தன்னுடைய வாலிபத்தில் என்னென்ன அமல்களை செய்து கொண்டிருந்தாரோ அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அவருக்கு அவருடைய வயோதிகத்திலும் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்பான். அவர் செய்யற மாதிரியே அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். அடுத்து இமாம் குர்துபி சொல்கிறார்கள், வஃபி ஹதீஸின் قال النبي صلى الله عليه وسلم اذا سافر العبد او مرض, அடியான் பயணத்தில் செல்வானேயானால் அல்லது நோயுற்று விடுவானேயானால் கதபல்லாஹு லஹு மிஸ்ல மா கான யஅமலு முகீமன் ஸஹீஹன், அவர் உள்ளூரில் இருந்தபோது, அவர் உடல் ஆரோக்கியமுடையவராக இருந்தபோது அவர் செய்து கொண்டிருந்த அமல்களை போன்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நன்மைகளை எழுதி கொண்டே இருப்பான். அடுத்து இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது, இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டார்களோ நல்ல அமல்கள் செய்தார்களோ فإنه لا يخرف ولا يهرم, அவர் தள்ளாடக்கூடிய மிக பலவீனமான நிலைக்கு செல்லக்கூடிய அந்த வயோதிகத்தை அவர் அடைய மாட்டார். தள்ளாடக்கூடிய வயசுன்னு சொல்லுவாங்கதான், புரியுதுங்களா? அந்த அதாவது முதுகெல்லாம் கூனி 6 அடியில் உள்ளவர் 3 அடிக்கு வந்துருவார் பாருங்க. அப்படியே கூணு முழுகி அப்படியே தலைமுடியெல்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரிஞ்சு போய் கண்ணெல்லாம் பார்வையெல்லாம் பலவீனமா போய் எல்லா பல்லும் காணா போய் அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு பாருங்க. அந்த நிலையை அவர் அடைய மாட்டார். வலா யذهبு அக்லு மன் கான ஆலிமன் ஆமிலன் பிஹி, யார் கல்வியை கற்று அந்த கல்வியின்படி அமல் செய்பவராக இருக்கிறாரோ ஒருபோதும் அவருடைய அறிவு சென்று விடாது, போய்விடாது. அதாவது அல்லாஹு தஆலா அவருக்கு இறுதி வரை அந்த அறிவை, அவருடைய இல்முடைய பரக்கத்தால் அல்லாஹ் அவருக்கு அக்கலை, புத்திய, சுவாதீனத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்து வைத்திருப்பான். வலா யذهبு அக்லு மன் கான ஆலிமன் ஆமிலன் பிஹி, வெறும் ஆலிமா இருந்தா போதாது, அந்த இல்மின்படி அமல் செய்யக்கூடியவராக இருப்பாரேயானால் அவருக்கு அவருடைய புத்தி தடுமாறி விடாது. وعن عاصم الأحولي عن كلمة رحمه الله قال من قرأ القرآن, யார் குர்ஆனை கற்று தேர்ந்து விடுவாரோ லம் யுரத்த இலா அர்தலில் உம்ரி, அந்த தள்ளாடக்கூடிய பலவீன வயதிற்கு அவர் திருப்பப்பட மாட்டார். وروي عن ابن عمر رضي الله عنهما وعنهم عن النبي صلى الله عليه وسلم أنه قال தூபா, நற்செய்தி உண்டாகட்டும், சொர்க்கம் கிடைக்கட்டும். யாருக்கு? லிமன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, யாருடைய வயது அதிகமாக ஆகிவிட்டதோ அதே நேரத்தில் அவருடைய அமலும் அழகாக இருக்கிறதோ அவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும். வருவிய அன்னல் அப்தல் முஃமின, இப்படியும் ஒரு அறிவிப்பு வருகிறது, ஒரு மூமினான அடியான் இதா மாத்த, இறந்து விடுவானே ஆனால் அமர் அல்லாஹு தஆலா நியமித்து விடுவான் மலக்கைஹி, அவனுடைய 2 மலக்குகளை, 2 மலக்கு எழுதிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களையோ அல்லது வேற 2 மலக்கையோ, ஐயத அபதா அலா கப்ரிஹி, அவனுடைய கபருக்கு பக்கத்துல இருந்து இபாதத்து செய்து கொண்டிருப்பதற்கு எது நாள் வரை? இலா யௌமில் கியாமத்தி, மறுமை நாள் நிகழ்கிற வரை. அப்போ யுக்தபு லஹு ذلك, அப்ப மலக்குகள் அமல் செய்து கொண்டிருப்பாங்க, அந்த நன்மை யாருக்கு எழுதப்படும்? அந்த அடியானுக்கு எழுதப்படும். இப்படியும் ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது. وقوله تعالى فلهم اجر غير ممنون قال الضحاك اجر بغير عمل وقيل مقطوع. இமாம் ضحاக் சொல்கின்றார்கள், சரி அது முடிச்சு, அடுத்தது இமாம் தபரி சொல்கின்றார்கள் அஜ்ருன் கைரு மம்னூன் என்பது. கால ضحاك என்ன சொல்கிறார்கள்? இந்த அஜ்ருன் கைரு மம்னூன் என்பதற்கு
ஐ அஜ்ருன் பிகைரி அமலின், அமலே செய்யல ஆனா கூலி கிடைத்து கொண்டே இருக்கும். அதாவது வயோதிகத்துல அவர்கள் அமலே செய்யல ஆனால் அவர்களுக்கு கூலி கிடைத்து கொண்டே இருக்கும். வக்கீல இன்னொரு கருத்து மக்தூ, அதாவது துண்டிக்கப்படும், நிறுத்தப்படும். மம்னூன் என்பது அப்ப கைரு மம்னூன்னா துண்டிக்கப்படாத, முடிவுறாத, நிறுத்தப்படாத கூலி அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சரியா? இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும். அடுத்தது ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு நம்ம படிப்போம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த சூறால நம்ம நிறைய படிப்பினைகள், பாடங்கள் படிக்க வேண்டியிருக்குது. குறிப்பாக இன்றைக்கு நம்ம படித்து கொண்ட பாடத்தில் மிகப்பெரிய ஒரு இறை அருளை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். நம்முடைய உடல் வலிமையோடு நாம் இருக்கும் பொழுது, உடல் திடகாத்திரமாக இருக்கும்போது, ஆரோக்கியமாக இருக்கும்போது, செல்வ நிலையில் இருக்கும் பொழுது நாம் நல்ல அமல்களை சேகரித்து தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போமே ஆனால் தர்மங்கள், நஃபிலான வணக்க வழிபாடுகள், இது போல இபாதத்துகளுக்கும் மார்க்க பணிகளுக்கும் நாம் நேரம் கொடுத்து கொண்டே இருப்போமே ஆனால் நம்முடைய வயோதிகத்தினால அந்த அமல்களை செய்ய முடியாமல் போனாலும் அல்லாஹு தஆலா கண்டிப்பா நமக்கு நம்முடைய வாலிபத்தில் செய்த அமல்களை முடித்து விடாமல் தொடர்ந்து மௌத் வரைக்கும் அந்த கூலியை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். இது அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள். இந்த சூறால நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன் என்பதை படிச்சுட்டு தான் வந்துட்டேன். இருந்தாலும் அதே மாதிரி ஆரம்பித்தோம்னா அதுக்கு குறைஞ்சது தபரியுடைய கருத்து பாருங்களேன், இவ்வளோ போயிட்டுருக்கு. அதனால் அது எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடும். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு வைத்துக்கொள்வோம். இன்றைக்கு ரொம்ப நாளில் நமக்கு கேள்வி பதில் வைக்காமல் இருந்தோம். அதனால் ஒரு 1/4 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம கேள்வி பதில் வைப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் பொழுது நறுமணம் நம்ம பூசக்கூடாது. அதில் அறிஞர்கள் எல்லாரும் ஒரே கருத்தில் இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. சரியா? இப்போ ஹஜருல் அஸ்வதை நம்ம தொடணுங்கிறது தவாஃபுல அது ஒரு இபாதத்து. முந்தைய காலங்களில் ஹஜருல் அஸ்வதில் அந்த மாதிரி நறுமணங்கள் பூச மாட்டாங்க. இன்றைய காலத்தில் பல செயல்களை மார்க்க இல்ம் இல்லாமலும் அறிஞர்களுடைய வழிகாட்டுதல்கள் இல்லாமலுமே பொதுமக்களும் முத்தவல்லிகளும் நிர்வாகிகளும் செய்யக்கூடிய ஒரு பழக்கமாக, கலாச்சாரமாக உருவாகிவிட்டது. அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் எல்லாம் அறிஞர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் உள்ள மன்னர்கள், ஆட்சியாளர்கள் எப்படி என்று சொன்னால், நான் சொல்கிற மாதிரி நீ தொழ வையே, அது தொழுக மக்களுக்கு பாத்திலா போனால் கூட பிரச்சனை இல்லை, நான் அதுக்கு பொறுப்பு என்று சொல்லி தொழுகையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு எதிராக தொழ வைக்கும்படி இமாம்களை நிர்பந்திப்பவர்களாக இன்றைய காலத்தினுடைய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தப்பான கலாச்சாரம் தான் இந்த ஹஜருல் அஸ்வதில் போய் அந்த ஊது அத்தரை போய் தடவுறது. சரிங்களா? காபத்துள்ளால வேறு எந்த பகுதியில் வேணாலும் தொடலாம். ஏன்னா எந்த பகுதியுமே தொடப்படக்கூடிய பகுதி கிடையாது. ஹஜருல் அஸ்வத் மட்டும்தான் தொடப்படக்கூடிய பகுதி. அடுத்து ருக்னே யமானி, அங்கே நம்ம அவங்க அத்தரையே தடவக்கூடாது, சட்டப்படி மீறி செய்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இஹ்ராமுடைய நிலையில நம்ம தவிர்ந்து கொள்ளணும். அந்த இடத்துல வெறும் இஷாரா மட்டும் செய்துவிட்டு நம்ம கடந்து போய் விட வேண்டும். யாராவது தெரியாமல் தொட்டு விட்டார்களே ஆனால் அல்லாஹு தஆலா மன்னிக்க போதுமானவன். அதற்கு தனியாக எந்த பரிகாரமும் கிடையாது, குற்றப்பரிகாரம் கிடையாது. அவருடைய தலையை மட்டும் அது சுய நினைவு இருக்கணும். உதாரணமாக அல்ஹம்து சூரா ஓதணும், அதெல்லாம் அவரால் ஓத முடியுமா? அல்லது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்வாது அவரால் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி முடிந்தால் அவருக்கு நம்ம தொழுகையுடைய நேரம் வந்தவுடனே இந்த நேரத்துடைய தொழுகை வந்துருச்சுன்னு சொல்லி தலையை அசைத்தாவது அவருடைய முகத்தை கிப்லா பக்கம் வைத்து அவரை தொழு வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். இந்த நிலையையும் அவர் தாண்டிட்டாரு என்று சொன்னால் அவருக்கு நம்ம ஒது செய்து வைக்க முடியும் என்று சொன்னால் ஒது செஞ்சு வைக்கணும். இல்லை அது ஒது செஞ்சு வைக்க முடியாது என்று சொன்னால் நம்ம தயமை செஞ்சு வைக்கணும். ஃபஜ்ருடைய சுன்னத்து தொழுகிறதுக்கு முன்னாடி 3 ரக்காத்து 1 ரக்காத்தை வித்திரு தொழுதுருங்க. அதுக்கப்புறமா ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுங்க. அதுக்கப்புறமா ஃபர்லு தொழுது கொள்ளுங்க. சரிங்க உஸ்தாத், அதான் எனக்கு தெரியல. நம்ம என்ன வாஜிப தொழுதுவோம் கடைசி தொழுகையா, அதை விட்டுட்டுமே எப்படி தொழுகிறதுன்னு தெரியல. ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு முன்னாடி தொழுதுங்க. இப்போ ஒரு நாள் முடிஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க, இனிமேலுக்கு அந்த மாதிரி தவறாம பார்த்துங்க. அப்படியே தவறிட்டாலும் ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு முன்னாடி அதை தொழுதுருங்க இன்ஷா அல்லாஹ். கிரகண தொழுகையில எப்படி பொதுவான நஃபில் தொழுகையில நம்ம 2 சஜ்தா செய்யறோம்ல, கிரகண தொழுகையில 2 ருக்கு இருக்கும், 2 நிலை இருக்கும்.
ஒரு ரக்காயத்திலையும் இமாம் அல்ஹம்து சூரா ஓதுவார். அதுக்கப்புறம் ஒரு சூரா நீண்ட நேரம் ஓதிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ருக்குவுக்கு போவாங்க. ருக்குவுக்கு போயிட்டு திரும்ப எழுந்து திரும்பவும் அந்த கிராத்தை கண்டினியூ பண்ணுவாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க. முன்னாடி உள்ள ஓதுதலை விட கொஞ்சம் குறைவாக ஓதுவாங்க. அதுக்கப்புறமா சுஜூது போவாங்க, நீண்ட சுஜூது செய்வாங்க, திரும்ப எந்திரிப்பாங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க, திரும்பவும் சுஜூது செய்வாங்க, 2 சுஜூது ஆகிடும். 2வது சுஜூதுக்கு பிறகு திரும்ப எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு 2வது ரக்காயத்தை தொழுவாங்க. 2வது ரக்காயத்தில் முதல் ரக்காயத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும், ஆனால் அதுவும் பெருசாக தான் இருக்கும். நல்லா ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ருக்குவுக்கு போவாங்க, ருக்குவுக்கு போய் ரொம்ப நேரம் ருக்குவில் இருப்பாங்க. ஆனால் முந்தைய ரக்காயத்தினுடைய ருக்குவை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். திரும்ப எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு நின்று திரும்பவும் அந்த ஓதுதலை அவங்க தொடருவாங்க, ஓதிக்கொண்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா திரும்ப ருக்கு செய்வாங்க. அந்த ருக்கு முந்தைய ருக்குவை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். திரும்ப எழுந்திரிப்பாங்க. அதுக்கப்புறமா சுஜூத் போவாங்க. அப்போ இந்த கிரகண தொழுகையில் மட்டும் ஒரு ரக்காயத்திலையும் 2 ருக்குகள் இருக்கும். நம்ம பொதுவாக தொழக்கூடிய தொழுகைகளில் ஒரு ரக்காயத்திலையும் ஒரு ருக்கு மட்டும் இருக்கும், 2 சஜ்தா இருக்கும். கிரகண தொழுகையில் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் 2 ருக்குவும் 2 சஜ்தாவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் தனியாக தொழுதாலும் இப்படி தான் நீங்கள் தொழுகணும். ஓதுறது எவ்வளோ முடியுதோ நீங்கள் அதை ஓதிக்கலாம். குரானை கையில் வச்சு பார்த்து ஓதலாம், அல்லது ஒரே சூறாவை நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஆயத்துல் குர்சி மட்டும் தெரியுது, ஆயத்துல் குர்சியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓதிக்கிட்டே இருக்கீங்க கிரகணம் முடிகிற வரைக்கும், அல்ஹம்துலில்லாஹ், நோ ப்ராப்ளம். நம்ம கேள்வி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன், தக்கப்பலல்லாஹு மின்கும். اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم إنا نسألك علما نافعا وعملا صالحا ورزقا حلالا. اللهم يسر. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.